ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் அவசம் வீடியோ. இந்தியாவின் அக்னி 5 ஏவுகணைக்கு எதிராக எல்லையில் சீனா நிறுத்திய பிரம்மாண்ட ஆயுதம். உண்மையாலுமே சீனா நம்மளோட மிசைல் அரசனைகளை பார்த்து பயப்படுறாங்களா? கொஞ்சம் விரிவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்திய ரஷ்யாக்கு இடையே கையெழுத்தான மிகப்பெரிய இராணுவ தொடர்பான ஒப்பந்தங்கள் என்ன விவரம் பார்க்கலாம் வாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி ஐரோப்பாவில் நடக்கும் வேடிக்கையை பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு தெரியல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஐரோப்பா ட்ரம்ப்பை கூட போடும் சண்டையால் அமெரிக்கா ரஷ்யா கூட இணக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் நாங்கள் இங்கே நன்றி சொல்லணும் அப்படின்னு மெச்சூராக ஐரோப்பிய நாடுகளை கலாச்சி தள்ளியிருக்காரு புட்டின் அவர்கள். நானும் ட்ரம்ப்பும் உக்ரைன் பிரச்சனையை முடிக்க சவுதியில் சந்தித்து பேச போகிறோம். அமைதிக்கும் உங்களுக்கும் தான் சம்மந்தம் இல்லைல்ல, அமைதிக்கு தான் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்களா? அப்புறம் ஏன் ட்ரம்ப்பும் நானும் கலந்துக்கிற மீட்டிங்கில் எங்களையும் சேர்த்திக்கோங்க, நாங்களும் இல்லாமல் முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு மூக்க நுழைக்கிறீங்க? நாங்கள் என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க தேவையில்லை. ஸோ கப்புச்சிப்புன்னு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு இப்படியே சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே சொல்கிறாரு புட்டின் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரோன் அமெரிக்காவின் ட்ரம்ப்பை சந்தித்து பேசிய தருணம் தான் டாப்பான விஷயம். ஃப்ரான்ஸ் அமெரிக்கா உறவை பற்றி பேச அமெரிக்கா போன மேக்ரோனை பேரலாக பக்கத்துலேயே உட்கார வச்சு ப்ரெஸ் மீட் கொடுத்த ட்ரம்ப், நாங்கள் கொடுத்த பணத்தை உக்ரைன் கிட்டேருந்து கேட்குறோம், அவங்களை தொல்லை பண்ணுறோன்னு சொல்கிற ஐரோப்பா நாடுகள் அதே உக்ரைன் கிட்ட கடனாக கொடுத்த, அதாவது லோனாக கொடுத்த காசை இப்போ வட்டியும் முதலுமா வசூல் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் போட்டு உடைக்கிறாரு. அதாவது ஐரோப்பா நாடான ஃப்ரான்ஸின் அதிபரை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு ஐரோப்பாவின் வந்தவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே மேக்ரோன் என்ன பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்களேன். இல்லைன்னு சொல்லியிருப்பாரா? இல்லை அப்படின்னு சப்பக்கட்டு ஏதாச்சும் கட்டியிருப்பாரா? ஆனால் மனுஷன் தான் ஒரு அதிபர் அப்படிங்கிறத மறந்து அங்கேயே பொய் அப்படின்னு வடிவேலு சொல்கிற மாதிரி, இல்லை நாங்கள் உக்ரைனுக்கு கொடுத்த தொகைக்கு ஈடாக ரஷ்யன் அசட்ஸை தான் வச்சுருக்கிறோம், அதை விற்று எங்களுடைய கடனை நாங்கள் ஈடு கட்ட முடியாது. ஏன்னா ரஷ்யன்ஸ் ஒத்துக்கிட்டால் தான் அவங்களுடைய அசட்ஸை விற்று அதற்கான காசை உக்ரைனுக்கு கொடுத்த கடனுக்கு ஈடாக நாங்கள் ஈக்குவல் பண்ண முடியும். ஸோ நாங்கள் இன்னும் வசூலெல்லாம் எதுவும் பண்ணல, நாங்களும் உங்களே மாதிரி தான், மோரோவர் தட் உங்களை விட அதிகமாக 60% பணத்தை நாங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் கொடுத்து வச்சுருக்கிறோம் அப்படின்னு மேக்ரோன் அந்த இடத்துல சொல்கிறாரு. ஆனால் சைட்லேயே உட்காந்துட்டு இருந்த ட்ரம்ப் மேக்ரான் சொல்கிறதெல்லாம் கேட்டு கை அசைச்சிக்கிட்டு மூஞ்சில் ஒரு பாவனையை கொடுத்துக்கிட்டு அவருக்கே உரித்த ஸ்டைலில் மேக்ரோனின் பேச்சுக்கு கலாய் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த அவமானம் மேக்ரோனுக்கு தேவையா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் ட்ரம்ப்பின் பாணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோன்னு சொல்லாமல் நேரடியாக ப்ரெஸ் மீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே போய் அவருடைய முடிவை சொல்கிறாரு. இதனாலேயே ஆப்போசிட்டில் இருக்கும் பல தலைவர்களுக்கும் அங்கே என்ன பண்ணணும் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் ஆமாம் இல்லை எதுவும் சொல்லாமல் அமைதியாக ஒத்துக்கிற மாதிரி போயிடுறாங்க. இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ட்ரம்ப் இந்த 2.0 பயன்படுத்துகிறாரோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நெத்தன்யாகு கூட இருந்ததாக இருக்கட்டும், ஜார்டன் கிங் கூட இருந்ததாக இருக்கட்டும், ஏன் நம்ம மோடி பிரதமர் இருந்தபோது கூட இதே ஒரு யுக்தியை தான் பயன்படுத்தியிருந்தார். இப்போ மேக்ரோன் இருக்கும் போதும் நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் கேட்குறோங்கிறீங்களே, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, அதுக்கு என்ன பெயர்? நீங்கள் கேட்கும்போது நான் கேட்கக்கூடாதா, என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறாரு. அமெரிக்க பிரஜையை குடியேற அரிய வாய்ப்பு உங்களுக்கு. இதுவரை இல்லீகல் இமிக்ரேஷன் ஏலியன்னு சொல்லிட்டு இருந்த ட்ரம்ப்பு எல்லா மக்களுக்கும் ஒரு அரிய ஆஃபரை பண்ணியிருக்காரு. நாங்கள் கோல்டு கார்டுன்னு ஒன்று அறிமுகம் பண்ணுறோம். இதை 5 மில்லியன் கொடுத்து யார் வேணாலும் உலகத்தில் இருக்கிற எந்த மக்கள் வேணாலும் வாங்கலாம். அப்படி வாங்குபவர்களுக்கு க்ரீன் கார்டு ப்ரிவிலேஜ் ப்ளஸ் இஷ்டத்துக்கு அமெரிக்கா டாலரை நீங்கள் அமெரிக்காவில் செலவு செய்யலாம். வெல்த்தி பர்சனாக அமெரிக்காவில் நீங்கள் நடத்தப்படுவீங்க. நீங்கள் உங்கள் பிஸ்னஸை இங்கே தொடங்கலாம். நீங்கள் உங்கள் ஒர்க்கர்ஸை பயன்படுத்தலாம். அதாவது உங்கள் தொழிலுக்காக அமெரிக்காவின் மக்களை ஒர்க்கர்ஸாக நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு கோல்டு கார்டு வச்சிருப்பவங்களுக்கு சலுகையை இங்கே அறிமுகப்படுத்தியிருக்காரு. இது முழுக்க ட்ரம்ப்பின் ஒரு வகையான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவர் ஃபேஸ் 1 என்ன பண்ணியிருந்தாருன்னா, அமெரிக்காவில் இருந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் குடியேறிய மக்கள், அதாவது இல்லீகலாக குடியேறிய மக்கள் அவங்களெல்லாம் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினார். அதில் ஒரு சில பேருக்கு மீண்டும் நம்ம அமெரிக்காலேயே போகணுண்டா அப்படின்னும் இருக்கும். அதே மாதிரி ட்ரக் கார்டல்ஸ் அவங்களையும் முழுசாக கட்டுப்படுத்தினார். அவங்களும் அமெரிக்காவில் விட்டு முக்கால்வாசி வெளியில் துரட்டிட்டாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 5 மில்லியன் கொடுத்து இந்த கோல்டு கார்டை வாங்கினீங்கன்னா அமெரிக்காக்குள்ளே வந்து வெல்த்தி பர்சனாக நீங்கள் தங்கலாம். இதே தான் ட்ரக் கார்டல்ஸ் அவங்களுக்கும் ஒத்து வரும். ஸோ ட்ரக் கார்டல்ஸ் அவங்களுக்கெல்லாம் 5 மில்லியன் அப்படிங்கிறது பெரிய பணமே இல்லை. ஸோ இங்கே ட்ரம்ப் என்ன செய்ய முயற்சி பண்ணுறாரு? வலுக்கட்டாயமாக வெளியே தள்ளி காசு கொடுத்து உள்ளே வாங்க அப்படின்னு தானே இங்கே சொல்கிறாரு. இதுதான் அவருடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு வகையில் அமெரிக்காவின் முதலீட்டுக்கு மறைமுகமாக உதவும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா 5 மில்லியன் அப்படிங்கிறது அமெரிக்காவில் டம்பாக மதிப்பு, அவங்க டாலருடைய பண மதிப்பு வலுவடைஞ்சிக்கிட்டே போகும். துணுக்கு செய்தியாக ரஷ்யா விக்டரி பரேடில் கலந்துக்க இந்திய பிரதமர் மோடிக்கு ரஷ்யாவால் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குங்கிற செய்தியை நான் பார்த்தேன். நினச்சி பாருங்கள், ரஷ்யாவில் புட்டின், ஜி, ட்ரம்ப்
மோடி. உலகிலே இருக்கும் சக்தி வாய்ந்த பவர்ஃபுல் லீடர்ஸ் ரஷ்யாவில் சந்தித்தா என்ன நடக்கும்? ஸோ இந்த செய்தி நான் ஒரு ஊடகத்தில் இருந்து மட்டும்தான் கேட்டேன். இது அஃபிஷியலாக வந்த செய்தியா என்ன அப்படின்னு தெரியல. முக்கால்வாசி இந்த ஊடகத்தில் வர்றது எல்லாமே நம்பகமான செய்திகள் தான் இருக்குது. இப்படி ஒரு நியூஸ் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இட்ஸ் ஏ மேசிவ் ஒன் ஃபார் அஸ். ஏன்னா முக்கிய லீடர்கள் இருக்கும் கூட்டத்துக்கு நமக்கு ரஷ்யா அழைப்பி விடுத்திருக்காங்கன்னா இந்த இடத்துல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்தியா எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் நாடாக இருக்குது உலகத்தில் அப்படின்னு. இதற்கு மத்தியில் ஒரு செய்தியை கொடுத்துருக்காரு. ரஷ்யா, புட்டின் சார், நீங்கள் வேணால் ட்ரம்ப் சொல்கிற மாதிரி உங்களுடைய மிலிட்ரி பட்ஜெட்டில் 50% கட் பண்ணலாம். நாங்கள் ஏன் கட் பண்ணணும் ட்ரம்ப் சொல்கிறத கேட்டுக்கிட்டு? நாங்களாம் கட் பண்ண முடியாது சார், நோ சான்ஸ். நாங்கள் இருக்கிற மாதிரியே தான், சொல்லப்போனால் இன்னும் அடுத்த லெவலுக்கு நாங்கள் போவோம், தவிர கட்டலாம் நாங்கள் பண்ண மாட்டோம், எங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னு இப்போ ட்ரம்பின் 50% மிலிட்ரி பட்ஜெட் கட் செய்வதற்கான ஐடியாவிலிருந்து வெளியில் வந்துட்டார், எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு. இந்தியா ரஷ்யா ரீலோஸ். கடந்த பிப்ரவரி 19 ரஷ்யாவில் நடந்த இந்தியா ரஷ்யா டெலிகேஷன் மீட்டிங்கில் ரீலோஸுங்கிற புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா ரஷ்யாவுக்கு இடையே கையெழுத்தாகி இருக்கு. ரீலோஸ் அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அக்ரிமெண்ட். ஆனால் இது மிலிட்ரி எக்ஸசைஸ், ஜாயிண்ட் கோஆப்ரேஷன், மிலிட்ரி லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட், IOR, இந்தியன் ஓஷன் ரீஜன், ஆர்டிக் எக்ஸ்ப்ளோரேஷன், ரஷ்யன் எல்என்ஜின்னு கிரிட்டிக்கல் டிஃபென்ஸ் அண்ட் மியூச்சுவல் டீலிங்ஸ் உள்ள ஒரு முக்கியமான ஒப்பந்தம். நாட்டின் பிராந்தியங்களை வலுப்படுத்துறதுக்காக இந்தியா ரஷ்யாவின் எண்ணெய் சார்னு அழைக்கக்கூடிய நார்டன் சீ ரூட்டில் இருக்கும் ரஷ்யன் நேவல் பேஸை, ரஷ்ய கடற்படையை தங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்திய கடற்படை பயன்படுத்திக்க முடியும். இது ஆர்க்டிக் பகுதியின் பங்காளராக ரஷ்யாவுடன் இந்தியா இருக்க வேண்டும் என்பதற்கான கனவின் வலுவான அடித்தளமாக அமையும். எதிர்ப்பும் இல்லாமல் முழுக்க ரஷ்யாவின் ஆதரவோட நம்ம ஆர்க்டிக் எலர்ஜி எடுக்கிறதுக்காகவும் இதை வச்சு பயன்படுத்த முடியும். பதிலுக்கு ரஷ்யா IOR, இந்தியன் ஓஷன் ரீஜனில் அவங்களோட நேவி மூலியமாக தம் பிரசன்ஸை உறுதிப்படுத்துவாங்க. எஸ்பெஷலி IORல குவாடுங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு இந்தியா இல்லாமல் ஒரு நட்பு நாடுகள் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளும் இந்தியா பசிபிக் ரீஜனில் தங்களோட ப்ரெசன்ஸை காட்டிகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு தடாலடியுமே காட்டாமல் ஜஸ்ட் இந்தியாவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ரஷ்யா அவங்களோட நேவல் ப்ரெசன்ஸை இந்தியா மற்றும் பசிபிக் கடலில் காட்ட போகிறாங்க. ஸோ ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ் இந்தியா கூட இணைந்து ரஷ்யா எடுத்திருக்கிறது. நெக்ஸ்ட், டிஃபென்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக். போர் மற்றும் போர் அல்லாத நேரங்களில் எந்த சூழலாக இருந்தாலும் சரி, எந்த பாதிப்பும் இல்லாமல் இரு நாடுகளுக்கும் டிஃபென்ஸ் சம்பந்தமான லாஜிஸ்டிக் சப்ளை தங்கு தடையின்றி நடக்க வேண்டும். லைக் ஸ்பேர்ஸ் தரது, ஃபியூயல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், இரு நாட்டுக்கிடையே இருக்கும் படைத்தளங்கள், இதெல்லாமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கிறது, வணிகத்தை நடத்திக்கிறது. ஸோ இது ஏதோ சாதாரண விஷயம் மாதிரி நமக்கு தெரியலாம், ஆனால் இது மிகப்பெரிய விஷயம், குறிப்பாக போர்க்காலங்களில். சமீபத்தில் நடந்த உக்ரைன் போரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நமக்கான S-400 வரத்துக்கு எவ்வளோ டிலே ஆனதுன்னு. இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான். ஸோ இது மாதிரிலாம் வருங்காலத்தில் போர் நடக்கும்போது எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக தான் இது மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட், மிலிட்ரி டிஃபென்ஸ் லாஜிஸ்டிக்ஸை நம்ம உறுதிப்படுத்தியிருக்கிறோம். மேலும் இந்த டிஃபென்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரஷ்யா ஆர்ஜின் T-90, T-70S பீரங்கிகள் பல்லாயிரக்கணக்கானவை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. MiG-29, Su-30, பிரம்மோஸ், S-400, சிந்து கோஷ் கிளாஸ் சப்மெரின்ஸ், ஃப்ரிகேட்ஸ் அப்படின்னு பலவும் டீப்பாக ரஷ்யன் டிஃபென்ஸ் லேயரை பேஸாக வச்சு கட்டமைக்கப்பட்டது தான் நம்மளுடைய டிஃபென்ஸ் லேயர். ஸோ நமக்கு இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்யூரிட்டிங்கிறது முக்கியமாக இருக்கக்கூடியது. ஸோ இட்ஸ் மஸ்ட். இது மட்டும் இல்லாமல் இயர்லி ஒன்ஸ் ஜாயிண்ட் எக்ஸசைஸ், அது மூலமாக கிடைக்கப்பெறும் எக்ஸ்பர்டைஸ், டிசாஸ்டர் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு முக்கிய ஒப்பந்தங்கள் நிறைந்த பேக்காக தான் இந்த ரீலோஸ் நமக்கு அமைஞ்சிருக்கு. இது முதல் 5 வருடங்களுக்கு இப்படியே தொடரும். அதன் பின் இது இராணுவ ரீதியான பேக்டாக மாறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவின் மிசைல் அர்சனலுக்கு இதை விட பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் வேறு எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட அக்னி 5 மிசைல் சுமார் 500 கிலோமீட்டரை தாண்டி சீனாவின் எந்த மூலையும் தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணை. தொடர்ந்து பல அப்கிரேடேட்ஸும் நம்ம அக்னி 5ல பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். லைக் MIRV டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நியூக்ளியர் வார்ஹெட்டை வேணுங்கிற மாதிரி மாற்றுறது அப்படின்னு அட்வான்ஸாக நம்ம அக்னி 5 கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இதற்கிடையே தான் சீனர்கள் இந்திய சீன எல்லையோர யுன்னான் மாகாணத்தில் தன்னோட பிரம்மாண்ட அதிநவீன லேப்பார் அப்படிங்கிற லார்ஜ் ஃபேஸ்டு அரே ரேடாரை இப்போ பொருத்தியிருக்காங்க. இது பார்க்க பிரம்மாண்டமாக நிறைய இரும்பு கம்பிகளை சுருக்கிய ஒரு ஸ்ட்ரக்சர் போல் காட்சி அளிக்கும். ஆனால் அது எல்லாமே டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ஃபேஸ்டு அரே ரேடார்ஸ். இது சுமார் 5000 கிலோமீட்டர் தாண்டி தொலைவில் ஏவக்கூடிய பலிஸ்டிக் மிசைல் ஏவுகணையை கூட மோப்பம் பிடிச்சி சீனர்களுக்கு தெரிய வைக்கக்கூடிய ரேடார், பவர்ஃபுல் ரேடார். ஆனால் சீனர்கள் ஏன் திடீர்னு நம்ம எல்லையோரமாக இதை பொறுத்திருக்காங்க? பிகாஸ் நம்ம அக்னி 5 ஏவுகணை கொடுத்த பயம்.
நாட் ஒன்லி அக்னி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹைப்பர்சோனிக் மிசைல் ப்ரோக்ராம் K4 அண்ட் K5 பலிஸ்டிக் மிசைல்ஸ் பிருத்வி அப்கிரேடேஷன்ஸ் அப்படின்னு மிசைல் ப்ரோக்ராமை அப்கிரேட் பண்ணுறதுக்காக APJ அப்துல் கலாம் சோதனை மையத்திலிருந்து நடத்தப்படும் முக்கிய ஏவுகணை சோதனைகள். இது எல்லாமே சீனர்களை நிம்மதியாக இரவில் தூங்க விட்டுறதே இல்லை. இது போக இப்போ வேறு புதுசாக நம்ம இண்டிஜினியஸ் சப்மெரின்ஸில் K4 நியூக்ஸை பயன்படுத்தி பறந்து விரிந்த இந்திய கடற்பரப்பில் நம்ம அலைய விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அது எங்கே இருக்குது, எங்கே போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ சீனர்கள் ஒரு பயத்திலே இருக்கிறாங்க. அதனால தான் இந்தியாவின் மிசைலை டிடெக்ட் பண்ண, அதுவும் 5000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அவங்க மோப்பு பிடிக்கிறதுக்கான ரேடாரை இப்போ நமக்கு எதிராக இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மோரோவர் தட் நம்மளுடைய அடுத்தடுத்த மிசைல் அப்கிரேட்ஸ் சீனர்களுக்கு இன்னும் சவால் தரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதனாலேயே தான் எப்போ மிசைல் டெஸ்ட் பண்ணாலும் டவுன் பஸ் மாதிரி அவங்களுடைய போர்க்கப்பலை கொண்டு வந்து ஸ்ரீலங்காவின் ஹம்பந்தோட்டா துறைமுகத்தில் நிறுத்தி வியூ பார்க்க ஆரம்பித்தாங்க. பட் அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு நம்ம வெற்றிகரமாக அவங்களுக்கு தெரியாமல் நம்மளுடைய ஏவுகணை சோதனையை நம்ம நடத்திட்டு வந்தோம். இருந்தாலும் இதையும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே சுமார் 5000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் டாக்டர் APJ அப்துல் கலாம் சோதனை மையத்தில் நடத்தப்படும் மிசைல் சோதனையும் இவங்களால இந்த அரேஃபெஸ்ட் இந்த லேப்பார் ரேடார் மூலியமாக கண்காணிக்க முடியும். குறிப்பாக இதற்காக தான் இந்த ரேடாரை இவங்க பயன்படுத்துகிறாங்க. நம்மளுடைய மிசைல் அர்சனலுக்கும் அதோடைய பவருக்கும் கிடைச்ச பெருமையா இல்லையா? ஏன்னா நீங்களே பாருங்கள், தாய்வான், பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற நாடுகளிடமும் சைனா வாலாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள நோட்டை விட இது மாதிரியான சக்தி வாய்ந்த ஏதாவது ஒரு ரேடார், ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனலின் ப்ரொஃபைலில் போய் பாருங்கள். இது மாதிரியான வீடியோக்கள் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு வரோம் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க வரும். முக்கிய உலக நிகழ்வுகள், உலக மாற்றங்கள் நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் கிளியர் கட்டாகவும் உங்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம சேனலின் ஹோம் பேஜை போய் விசிட் பண்ணுங்கள். 2-3 வீடியோவை ரேண்டமாக எடுத்து பாருங்கள். எந்த அளவுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோமேல் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.